சில சமயம் சொல்லுவாங்க, சாமி எங்க கடைக்கு ஒரு நபர் பர்டிகுலரா வர்றாரு, அவர் வந்தாருன்னா மட்டும் எங்களுடைய வியாபாரங்கள் தலையாகி போயிருது, நின்னு போயிருது, ரத்த காயங்கள் கையில் ஏற்படுகிறது. அதே மாதிரி ஒரு சில பேர் சொல்லுவாங்க, சாமி என் எதிரிட்ட என்னதான் இருக்குன்னு தெரியல சாமி, அவனுக்கு இதே பொழப்பா இருக்கு, தொடர்ந்து எங்களையவே ஏதாவது கெட்டது செஞ்சுட்டே இருக்கிறான், தொழில கட்டிக்கிட்டே இருக்கிறான், முன்னேற விட மாட்டேங்கிறான், 10 வருஷமா இப்படியே கஷ்டப்படுற சாமி, என் கஷ்டம் கை கருப்பை வைத்து அடிக்கடி தொழிலை கட்டுகிறார்கள். அமே நாராயணா, தேவி நாராயணா, லட்சுமி நாராயணா, பத்ரி நாராயணா, பகவதி நமக. இந்த பதிவு பார்க்கிறப்ப நிறைய சகோதரர்கள் நமது ஆலயத்தில் சொல்லியிருக்காங்க, நாங்க தொழில் ஸ்தாபனம் நடத்திட்டு இருக்கோம் சாமி. ஏன்னா தொழிலுங்கிறது அனைத்து தொழிலுமே இதுல விட்டு வரும். அப்படி பார்க்கிறப்ப அனைத்து தொழில் செய்யக்கூடிய நபர்கள் சில சமயம் சொல்லுவாங்க, சாமி எங்க கடைக்கு ஒரு நபர் பர்டிகுலரா வர்றாரு, அவர் வந்தாருன்னா மட்டும் எங்களுடைய வியாபாரங்கள் தலையாகி போயிருது, நின்னு போயிருது, ரத்த காயங்கள் கையில் ஏற்படுகிறது. அதே மாதிரி ஒரு சில பேர் சொல்லுவாங்க, சாமி என் எதிரிட்ட என்னதான் இருக்குன்னு தெரியல சாமி, அவனுக்கு இதே பொழப்பா இருக்கு, தொடர்ந்து எங்களையவே ஏதாவது கெட்டது செஞ்சுட்டே இருக்கிறான், தொழில கட்டிக்கிட்டே இருக்கிறான், முன்னேற விட மாட்டேங்கிறான், 10 வருஷமா இப்படியே கஷ்டப்படுற சாமி, என் கஷ்டம் என்னுடைய நண்பர்களோ எதிரியோ யாருக்குமே வரக்கூடாது சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கிறப்ப அந்த நபர்கிட்ட நீங்க பாக்குறீங்கன்னா கை கருப்பு இது அந்த நபர்கிட்ட இருக்கும். இது கேரளா மாநிலத்தில் கிடைக்கும். இந்த கை கருப்புல கெட்டது செய்யக்கூடிய கருப்பு அவங்க கையில வச்சிருப்பாங்க. அப்படி பார்க்கிறப்ப அவங்க அங்க இருந்து உங்க பேரை சொல்லி ஏதாவது மந்திரிச்சு தூக்கி போட்டு அவங்களுக்கு வியாபாரம் அப்படியே தடைப்பட்டு போவோம். ஒரு வாரம் நீங்க நடந்து அவங்க பார்த்துட்டாங்க அப்படின்னா, அவங்க வந்துட்டு போயிட்டாங்கன்னா அந்த கை கருப்பாகப்பட்டது அவங்க கிட்ட அது கெட்டது மட்டும் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உங்களை ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் போட்டுரும், விபத்துகளை ஏற்படுத்தும், அதே போல தொழிலை முழுசா கட்டிரும், உங்க தெய்வத்தை உங்களை விட்டு விலக்கி விட்டுரும், உங்க குடும்பத்துக்குள்ள பூந்து உங்க குடும்பத்துல சண்டையை உருவாக்கி அந்த சந்தையில கட்டி அடிக்கும். அப்படி பார்க்கிறப்ப இந்த கெட்ட கை கருப்பை வச்சுக்கிட்டு ஒரு பூசாரியா இருக்கலாம், ஏன் உங்க நண்பர்கள் கூட அந்த போய் வாங்கிட்டு அவங்க வச்சு பிரயோகம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அதே மாதிரி இந்த கெட்ட கை கருப்பாகப்பட்டது இன்னைக்கு தமிழகத்துல தென் மாநிலங்கள் தான் அதிகமா நடந்துகிட்டு இருக்குது. அப்படி பார்க்கிறப்ப இதில் பாதிக்கப்பட்ட எந்த அன்பர்களாக இருந்தாலும் சரி, ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு வாரம் நடந்தோம்னா ஒரு மாசம் தொழிலை கட்டிட்டு போயிடுவாங்க சாமி, இந்த பர்டிகுலரா இவங்க வந்துட்டு போனா மட்டும்தான் சாமி எங்க தொழிலை கட்டுவாங்க. கேட்பாங்க, ஓ நீ கோயம்புத்தூர் போயிருந்தியோ, சென்னைக்கு போயிருந்தியோ, திருவண்ணாமலை போயிருந்தியோ பூசாரி பக்கம் அப்படிலாம் சொல்லுவாங்க சாமி. நாங்க எங்க போயிட்டு வர விஷயம் அவங்க சொல்லுவாங்க, ஆமா நீங்க எங்க போயிட்டு வர விஷயத்தை அந்த கருப்பு அவங்க கிட்ட காட்டி கொடுத்துரும். அது ஆண்களும் வச்சிருப்பாங்க, பெண்களும் வச்சிருப்பாங்க, சகோதரி திருநங்கையும் வச்சிருப்பாங்க. அப்படி பார்க்கிறப்ப இந்த கை கருப்பு மூலியமாக உங்களுக்கு தொடர் தொழில் கட்டி இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு அதை முழுமையாக முறித்து நமது ஆலயத்திலே கொடுக்கப்படும். உங்களுக்கு சிறப்பு பூஜை செய்து மறுபடியும் அந்த கை கருப்பு உங்க வீட்டுக்கோ தொழிலகத்துக்கோ வராமல் ஒரு சிறப்பு பூஜை செய்து தீர்மானம் கொடுக்கப்படும். அதே போல தீர்வும் கொடுக்கப்படும். அதே போல குருதி பூஜை குங்குமம் உங்க கடையிலையோ வீட்டிலேயோ இருக்கும் பொழுது எப்பேற்பட்ட கை கருப்போட சக்தியும் உங்க குடும்பத்துல வேலை செய்யாது. வாங்க நமது ஆலயத்தில் குருதி பூஜை கலந்து கொள்ளுங்க. உங்களுடைய பெயர் நட்சத்திரம் கொடுங்க, குருதி பூஜை நாங்க பூஜை செய்து அந்த பிரசாதத்தை உங்கள்கிட்ட கொடுப்போம். நீங்க பூசாட்ட போய் எவ்வளவு செலவு பண்ணி வேஸ்டா இருந்தாலும் பரவாயில்ல, மந்திரவாதிட்ட போய் நீங்க எவ்வளவு செலவு பண்ணி போயிருந்தாலும் பரவாயில்ல, இனி நீங்க கவலை கொள்ள வேண்டாம். ஒரு முறை நமது ஆலயத்துக்கு வாங்க, அம்பாளை பாருங்க, அம்பாள் கிட்ட கேளுங்க, குருதி பூஜையில கலந்துக்குங்க, உங்க பெயரை கொடுங்க, பூஜையில சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு அந்த பூஜை செய்த பிரசாதத்தை கொடுக்கிறோம். அது எப்பேற்பட்ட துஷ்ட சக்திகளையும் பொடி பொடியாக்கிறோம், தவிடி பொடியாக்கிறோம். அதே மாதிரி கை கருப்போட பிரச்சனை எத்தனை கை கருப்பா இருந்தாலும் சரியா கவலைப்படாதீங்க. அந்த கை கருப்போட பிரச்சனையை நம்ம அம்பாள் தவிடு பொடியா மாத்தி உங்க தெய்வத்தை உங்ககிட்ட திருப்பி கொடுப்பா. இனி கை கருப்பை பத்தி தொழில் வழக்கத்தை பத்தி கவலை கொள்ள வேண்டாம். நிச்சயம் நம்ம அம்பாள் இருக்கா, உங்களை காத்து நிற்பா. அம்மே நாராயணா.